வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையரங்கத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நான் வாசித்த புத்தகங்களை குறித்து தான். ஸோ ஆகஸ்ட் மாதம் உண்மையிலே ஒரு டைட் ஷெட்யூல், எவ்வளோ வாசிக்க முடியும்னு தெரியாமல் தான் இருந்தேன். ஏன்னா எப்போதுமே இந்த விக்ரமாதித்தனுக்கு நாடாறு மாதம் காடாறு மாதம்னு ஒரு கதை இருக்கும். அது மாதிரி எனக்கு 3 மாதங்கள் ஒர்க் ஷெட்யூல் ரொம்ப டைட்டாக இருக்கும், நிறையா வாசிப்பேன். வாசிக்க முடியாது, 3 மாதம் வாசிக்கலாம். ஸோ ஜூலையில் நிறைய 8 புத்தகங்கள்ட்ட வாசிச்சிருந்தேன். ஆகஸ்ட்டில் எதுவுமே வாசிக்க முடியாதுன்னு நினச்சேன். இருந்தாலும் வாசித்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். காரணம், இதில் இப்போ காமிக்க போகிற புத்தகங்கள்லாம் பார்த்தோம்னா நம்ம ஈரோடு புத்தக திருவிழாவில் வாங்கிய புத்தகங்கள். நண்பர்களுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி வாசிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு வேகம்தான். ஸோ அந்த வகையில் முதல்ல வாசித்த ஒரு புத்தகம் விகடன் பதிப்பகத்தோட ஆயிஷா நடராஜன் அவர்கள் எழுதிய யுரேகா கோர்ட். இந்த புத்தகத்தை பொறுத்தவரையும் சுட்டி விகடனில் வெளியானது. ஸோ இந்த இரா நடராஜன் அதில் பேர் போட்டிருக்கும். அது ஆயிஷா நடராஜன் அவர்கள் தான். ஏன்னா குழந்தைகளுக்கான புத்தகங்களை எக்கச்சக்கம் எழுதியிருக்காரு. ஒவ்வொன்றுமே அவசியம், குழந்தைகளும் பெற்றோர்களும் வாசிக்க வேண்டிய ஒரு நூல்கள்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நூல் தான் யுரேகா கோர்ட். இது சுட்டி விகடனில் ஒவ்வொரு வாரமும் வெளியாகிருக்கு. ஸோ சுட்டி விகடன் இன்றைய தலைமுறை ஒரு இழந்து விட்ட ஒரு பொக்கிஷம்னு சொல்லலாம். அதை குறித்து சுட்டி விகடனை குறித்து தனியாக ஒரு வீடியோ போடணும். ஸோ யுரேகா கோர்ட் அதில் ஒரு சீரீஸாக வந்தது. இது என்ன மாதிரியான கோர்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, விஞ்ஞானிகளும் பல்வேறுபட்ட விஞ்ஞானிகளும் அவர்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பும் அந்த கண்டுபிடிப்புகளுக்காக காப்பிரைட்ஸ். ஏன்னா எல்லா விஞ்ஞானிகளுமே ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கும் போது நான் முதல்ல கண்டுபிடிச்சேன், நீ முதல்ல கண்டுபிடிச்சேன்னு சர்ச்சைகள் அந்த காலத்தில் இருந்துச்சு. யார் அதை முதல்ல கண்டுபிடிச்சது? ஸோ அதான் அந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிற மாதிரி ஒரு உரையாடல் வடிவத்தில் சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு 20 கண்டுபிடிப்புகள்கிட்ட போட்டு ஒவ்வொரு கண்டுபிடிப்புமே 2 பெரிய விஞ்ஞானிகள் நான் தான் கண்டுபிடிச்சேன்னு வாதாடுவாங்க. இறுதியில் யார் கண்டுபிடிச்சது அப்படிங்கிற ஒரு சயின்டிஃபிக்கல் ரீசனோட நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு உரையாடல் வடிவத்தில் இருக்கும். ரொம்ப ஒரு விறுவிறுப்பாக ஏகப்பட்ட டேட்டா. ஏன்னா மிக பெரும் ஆளுமைகள் நிறையா பேர், அவங்களுடைய கண்டுபிடிப்புகள், கண்டுபிடிக்கப்பட்ட வருடங்கள், எக்கச்சக்கமான தகவல்கள் நிறைந்த ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால இப்படி வாட்சி முடித்தோன்னே எல்லாத்தையும் எப்படி மனப்பாடம் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதே போல் சிறுவர்களுக்கான புத்தகமான அதுவும் இல்லை, பெரியவங்களும் அவசியம் வாசிக்கலாம். ஏன்னா நிறைய இன்சிடென்ட் அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சமீபத்தில் நம்ம ஒருத்தர் கமெண்ட்ல சொல்லியிருந்தாரு, எப்படி படித்த புத்தகத்தை அப்படியே நினைவில் வச்சுக்கிறது, எனக்கெல்லாம் மறந்து போதே அப்படின்னு. அவருக்கே கூட லேட்டாக தான் ரிப்ளை போட்டேன். முதல்ல ஒரு புத்தகத்தை வாசிக்கும் போது அப்படியே மனதில் நிறுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் எந்த அவசியமும் கிடையாது. நம்ம வாசிக்கிறதுக்காக தான். அதோட கெயின், இதை வாட்சா எனக்கு என்ன நன்மை, இதை வாட்சா என்ன தீன்மை, இதை வாட்சா எனக்கு என்ன லாபம் கிடைக்கும், அது இல்லை விஷயம். வாசிக்கணும், அதுவே ஒரு அனுபவம் தான். ஸோ அதனால் எல்லா நேரமும் அப்படியே எல்லா தகவலையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அது ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்ணும். ஐயோ அடுத்த சாப்டர் போயிட்டு போன சாப்டர் என்ன படித்தோம், மறந்து போச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணும். ஜாலியாக போங்க. உங்களுக்கு தேவையான ஒரு கருத்து உங்கள் மனதுக்குள்ளே எப்படியும் அது போயிடும், அது விலகிறாது. சிலருக்கு அது நான் ஃபிக்ஷன் புக்ஸ் அப்படியே மனசுக்குள்ளே பதியும். சிலருக்கு கதை புத்தகங்கள் அப்படியே மனசுக்குள்ளே பதியும். இப்போ என்னைய கேட்டிங்கன்னா, இதில் உள்ள ஆளுமைகளை குறித்து வாசித்தேன். அந்த இன்சிடென்ட்ஸ் ஞாபகம் இருக்குது. ஒவ்வொரு ஆளுமையும் எப்படி கண்டுபிடிச்சாங்க, எப்படி வாதாடுறாங்க, அந்த இன்சிடென்ட்ஸ் ஞாபகம் இருக்குது. அதே சமயம் இன்னார் இதை கண்டுபிடிச்சார், இத்தனாவது வருஷம் கண்டுபிடிச்சார் அப்படிங்கிற தகவல் எனக்கு ஞாபகம் இல்லை. அது பிரச்சனை. நமக்கு தேவைப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக மூளை உள்ளேருந்து எடுத்து கொடுத்துரும். ஸோ அதனால் நீங்கள் ஜாலியாகவே வாசிக்கலாம். ஏகப்பட்ட தகவல் இருக்கும். குறிப்பாக நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும். ஒரு கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது ஒரு நொடியில் நிகழ்வதில்லை. அதற்கு முன்பும் அதை குறித்து நிறைய பேர் ஆய்வு செய்திருப்பாங்க, அதற்கு பிறகும் நிறைய பேர் ஆய்வு செய்திருப்பாங்க. ஸோ அது ஒரு தொடர் ஓட்டம் தான். அது அன்றைய ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் காப்பிரைட் வாங்கினவங்க அதை கண்டுபிடிக்கப்பட்ட விஞ்ஞானிகளாக அறிவிக்கப்படுறாங்க. ஸோ அதெல்லாமே நீங்கள் படிக்கும்போது புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரே மாதிரியான விஷயத்தை 2 பேர் கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஆனால் ஒருத்தர் தான் அதை முதல்ல கண்டுபிடிச்சவராக சொல்லப்பட்டிருப்பாங்க. அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கலாம் இருக்கும். ஸோ குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமான ஒரு நூல் யுரேகா கோர்ட். அடுத்த புத்தகம் நான் ஒரு ரசிகன், மெல்லிசை மன்னர் எம்எஸ்வி அவருடைய ஒரு வாழ்க்கை வரலாறு அப்படின்னு சொல்லலாம். விகடன் பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிற தாண்டிலும் இசை வரலாறு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப குறைவு இல்லாமல் இல்லை, ஒரு மேலோட்டமாக இருக்கும். பட் அவருடைய இசை உலக வாழ்வு, எப்படி அவர் படிப்படியாக முன்னேறி ஒரு இசை உலகத்துக்கு வந்தார், இசை உலகத்துக்கு வந்ததுக்கு பிறகு அங்கே உள்ள பல பேரோடு அவருக்கு இருந்த நட்புக்கள் எப்படி, குறிப்பாக எம்ஜிஆருக்கு ஒரு பெரிய சாப்டர் 4-5 பாகங்கள் ஒதுக்கியிருப்பார். கவிஞர் கண்ணதாசனுக்கும் அவருக்கும் உண்டான நட்பையும் பாசத்தையும் குறித்து நிறையா பாகங்கள் ஒதுக்கியிருப்பார். ஸோ இவங்க 2 பேருக்கும் பிரதான இடம்னு சொல்லலாம். இது போக தன்னுடைய குருக்களான சுப்பையா நாயுடு,
தன்னுடைய இணைந்து வாசித்த ராமமூர்த்தி, ஏன்னா விஸ்வநாதன் ராமமூர்த்தினே அந்த காலத்தில் சொல்லுவாங்க. ராமமூர்த்தி, அவருடைய சீனியர் டி.கே. ராமலிங்கம், அப்படி பலதரப்பட்ட மனிதர்கள், பலதரப்பட்ட பாடகர்கள், இவங்களை பற்றிலாம் நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும். குறிப்பாக இந்த புத்தகத்தை வாசித்து முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறையா பாடல்கள். ஸோ எம்எஸ்வி, டைரக்டர் பீம் சிங், அதே மாதிரி கண்ணதாசன், எம்ஜிஆர் இவங்களுடைய காம்பினேஷனில் உருவானது, அல்லது பிற கவிஞர்கள், கவிஞர் வாலி, பல்வேறு கலைஞருடைய காம்பினேஷனில் உருவான பல பாடல்கள் சொல்லியிருப்பார். இதெல்லாம் ஹிட் ஆனிச்சு அப்படின்னு நமக்கு வாசிக்கும் போது ஆகா சரியான பிளேலிஸ்ட் ஒன்று மாட்டிக்கிச்சுரா, இன்னும் இன்னைக்குள்ள பாட்டாக கேட்டுக்கிறீங்க. ஏன்னா இன்றைக்கும் காலத்தை கடந்து அவ்வளோ பாடல் நம்ம கேட்டுருக்கோம். அதில் முக்கால்வாசி எம்எஸ்வி போட்டது. ஸோ இந்த புத்தகங்கள், ஏன்னா இப்போ வீடியோ பார்க்குற அந்த நேரத்தில் இந்த புத்தகங்கள் நான் வந்து சம்மந்தப்பட்ட நண்பர்கள்ட்ட கொடுத்துருப்பேன், இந்தாங்க நான் வாச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களுக்காக தான் வேகமாக வாச்சேன். இது போக அடுத்தடுத்து நம்ம வாசிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதம் முடிவில் எவ்வளோ வாசிக்க முடியுதுன்னு பார்ப்போம். அடுத்ததாக ஆகஸ்ட்டில் நான் வாசித்த புத்தகங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி சில புக் ஃபேர் அப்டேட் சொல்லிடுறேன். முதல்ல இன்றைக்கி கரெக்டாக தூத்துக்குடி புத்தக திருவிழா முடிவடையுது. ஸோ ஆகஸ்ட் 31 தூத்துக்குடி திருவிழா புத்தக திருவிழா நிறைவடையுது. இந்த வருடமும் வர முடியாமல் போனதுக்கு ரொம்பவே ஃபீல் பண்ணுறேன். அடுத்து இப்போ திண்டுக்கல் புத்தக திருவிழா நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. ஆகஸ்ட் 28 தொடங்கி செப்டம்பர் 7 வரையும் நடைபெற இடம் அங்குவிலாஸ் மேல்நிலைப்பள்ளி. ஸோ இது கூட நான் கமெண்டில் சொல்லியிருந்தேன், எப்படி போகிறதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். வீடியோவில் சொல்லியிருந்தேன் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லுங்கன்னு. கரெக்டாக நம்ம மக்கள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. திண்டுக்கல்லேருந்து வேடச்சந்தூர் பஸ், அதில் ஏறினீங்கன்னா அஞ்சலி பைபாஸ், அப்படி இல்லைன்னா வந்துட்டு தலப்பாக்கட்டி அப்படின்னு டிக்கெட் எடுத்துக்க சொல்கிறாங்க. அங்கேருந்து ஒரு 50 மீட்டர் வாக்கிலே போயிடலாம் அப்படின்னு. பட் இன்னொரு நம்பர் போயிட்டு வந்துட்டு அவ்வளோவா அங்குவிலாஸ் எனக்கு பிடிக்கல, இந்த இடம் பல இடம் தான் நல்லா இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்களும் போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அங்குவிலாஸ் மேல்நிலைப்பள்ளி ஆகஸ்ட் 28லேருந்து செப்டம்பர் 7 வரையும் வேடச்சந்தூர் பஸ் ஏறி அஞ்சலி பைபாஸ், அப்படி இல்லைன்னா தலப்பாக்கட்டி அப்படின்னு டிக்கெட் எடுத்துக்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமாக நிறைய பேர் கமெண்டில் கேட்டுக்கிட்டே இருந்த புத்தக திருவிழா மதுரை புக் ஃபேர் செப்டம்பர் 5 தொடங்குது. ஏற்கனவே வந்து திடீர்னு ஆகஸ்ட் 29 தொடங்குற மாதிரி இருந்தாங்க. பட் இப்போ வந்துட்டு செப்டம்பர் 5 தொடங்குது. செப்டம்பர் 15 வரை நடைபெற இடம் தமுக்கம் மைதானம் தான். ஏசி ஹால் சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு பெரிய புத்தக திருவிழாவாக இருக்கும் மதுரை புத்தக திருவிழா. 2 ஆண்டுகள் வந்தேன், போன வருடம் வர முடியல. இந்த வருடம் ஒரு நெருக்கடியான ஷெட்யூல் தான் இருக்குது. பார்ப்போம் எப்படி வர முடியுதுன்னு. ஸோ இப்போ அடுத்ததாக இந்த மாதத்தில் வாசித்த புத்தகங்களை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஏன் இந்த காஸ்ட்யூம் சேஞ்சுனா, முதல்ல பார்த்த 2 புத்தகம் அனுப்பி வச்சிட்டேன், வாட்சை முடிச்சுட்டு அனுப்பி வச்சிட்டேன். இதுவும் ஒரு வாசகர் நம்ம நண்பருக்கு வாங்கின புத்தகம் தான். ஸோ அனுப்புறதுக்கு முன்னாடி வாட்சிட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு. முதல் புத்தகம் மயக்கும் மது, இறையன்பு அவர்கள் எழுதியிருக்காங்க. ஸோ இது வந்து கற்பகம் புத்தகாலயம் வெளியிட்டிருக்காங்க. ஏன்னா இறையன்பு அவருடைய புத்தகம் பார்த்தோன்னா வழக்கமாக நமக்கு நியூ செஞ்சுரி புக் ஹவுஸில் கிடைக்கும். அவருடைய பெரிய பெரிய புத்தகம்லாம் வையை தலைமைகள், 10,000 மைல் தூரம் பயணம், அதே மாதிரி இன்னொரு சில புத்தகங்கள் எனக்கு பேர் டக்குன்னு ஞாபகம் வரலை. அது மாதிரி புத்தகங்கள் எல்லாமே நமக்கு நியூ செஞ்சுரி புக் ஹவுஸில் மொத்தமாக கிடைக்கும். அவருடைய குட்டி குட்டி கட்டுரை தொகுப்பு மாதிரி உள்ள புத்தகம்லாம் பார்த்திங்கன்னா, இந்த மயக்கம் முதலாம் பார்த்திங்கன்னா 25 ரூபா. இது எல்லாமே கற்பகம் புத்தகாலயத்தில் கிடைக்கிது. இந்த புத்தகத்தை பற்றி தனியாக சொல்லணும், ஏன்னா சும்மா குட்டியூண்டு புத்தகம், ஒரு 15-20 பக்கம் தான். பட் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு பேராகிராஃப் ஸ்டோரி, நமக்கு வந்து ஒரு பக்க கதையெல்லாம் இருக்கும். ஒரு பேராகிராஃப் ஸ்டோரி, குட்டி குட்டி கதைகள்லாம் நிறையா இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு நகைச்சுவை உணர்வோட மதுவோட பாதிப்புகளை சொல்லியிருக்காரு. இதை பற்றி நான் சொல்கிறேன். அடுத்த புத்தகம் ரொம்ப ஃபேமஸான புத்தகம், பட் நான் ரொம்ப லேட்டாக வாசிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா விகடன் பதிப்பகத்தோடது அணிலாடும் ஒன்றில், நான் முத்துக்குமார் அவர்கள் எழுதிய புத்தகம். 200 ரூபாய் விலை. இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாக வந்துட்டு கவிதை புக்கு போல, நான் முத்துக்குமார்னாலே கவிதை தானே, கவிதைனாலே எனக்கு அலர்ஜி. ஸோ வந்துட்டு அப்படியே வாசிக்காமலே இருந்தேன். சமீபத்தில் நண்பர் ஈரோடு புத்தக திருவிழாவில் வாங்கி அனுப்ப சொன்னப்போ பார்த்தோன்னா 5 புக்கு வாங்குங்க அப்படின்னாரு. ஸோ எல்லோரும் கிஃப்ட் கொடுக்க யூஸ் ஆகும் அப்படின்னோன்னே, சரி என்ன தான் இருக்குது பார்த்துப்படுவோம், கவிதைனாலும் சரி பார்ப்போம், மல்லு கட்டி ஏதாவது அடிப்போம். ஏன்னா இந்த வருடத்தில் ஒரு வாட்டி வண்ணதாசனுடைய கவிதையெல்லாம் படிச்சிருக்கேன். ஸோ அதனால் சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ஓப்பன் பண்ணேன். பட் இது கவிதை தொகுப்பு இல்லை, இது வந்துட்டு உறவுகளை குறித்த ஒரு கட்டுரைகள் அடங்கிய தொகுப்புன்னு சொல்லலாம். ரொம்ப அற்புதமாக இருக்குது. பட் இதில் இந்த புக்கை பற்றி நான் தனியாக பேசணும், ஏன்னா ஏகப்பட்ட நினைவலைகளை ஒரு கொண்டு வரக்கூடிய புத்தகம். பட் நினைவலைகளை பற்றி முன்னுரையில் நான் முத்துக்குமார் என்ன சொல்கிறாரு, இதில் ஒரு குறிப்பிட்ட உறவு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான உறவு, எல்லா உறவையும் நம்ம எழுத முடியாது, ஏதாவது விட்டுறலாம். ஒரு இம்பார்ட்டண்ட்டான உறவே வந்து நாகமுத்துக்குமார் வந்து விட்டுட்டார். எனக்கு ஆச்சரியம், எப்படி இந்த உறவை பற்றி எழுதாமல் விட்டுட்டாரு, ஏன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்க்கலாம், அந்த புத்தகத்தை பற்றி நான் தனி ரிவ்யூவில் சொல்கிறேன். பட் ரொம்ப அழகாக ஒரு 20 உறவுகளை பற்றி 20 தான் நினைக்கிறேன், செக் பண்ணி பார்த்துட்றேன். 20 உறவுகளை பற்றி ரொம்ப அழகாக நிறைய கோட்ஸோட நல்ல ஒரு சில கவிதைகளை நினைவு கூர்ந்து நல்லாவே எழுதியிருக்காரு.
விறுவிறுப்பான வாசிமுறை, அழகாக வாசிச்சிடலாம். 20 தான். 20 உறவுகளை குறித்து ரொம்பவே அழகாக எழுதியிருக்காரு. இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான உறவை பற்றி எப்படி நான் முத்துக்குமார் மிஸ் பண்ணாருன்னு தெரியல. ஸோ இதான் இந்த மாதத்தில் நான் வாசித்த புத்தகங்கள். ஏற்கனவே 2 புத்தகம் பார்த்துருப்பீங்க. இப்போ 2 புத்தகம், மயக்கும் மது, அப்புறம் அணிலாடும் முன்றில் நான் முத்துக்குமாரோடது. மயக்கும் மது இறையன் பொருள் எழுதியது, அது கற்பகம் புத்தகாலயம், இது விகடன் பிரசுரம். இதற்கு முன்னாடி படித்த 2 புத்தகமே விகடன் பிரசுரம் தான். யுரேகா கோர்ட் ஆயிஷா நடராஜன் அவர்கள் எழுதியது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெல்லிசை மன்னர் MSV அவர்கள் எழுதிய நான் ஒரு ரசிகன். ஸோ இந்த 4 புத்தகங்கள் மிகுந்த டைட் ஷெட்யூல்களில் வாசிச்சிருக்கேன். நீங்களும் ஒரு நாளைக்கு ஒரு 10 பக்கம் 5 பக்கம் அப்படியாவது நேரம் ஒதுக்கி வாசிக்க முயற்சி பண்ணுங்கள். குறிப்பாக இந்த புத்தக திருவிழாக்கள் திண்டுக்கல், மதுரை எல்லாம் அவசியம் போய் பாருங்கள். நான் பக்கத்தில் இருக்குது. ஒரு இடத்துல வராத பப்ளிஷர் கூட இன்னொரு இடத்துக்கு வருவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த வாரம் இன்னும் நிறைய புத்தகங்களை பற்றியும் புத்தக திருவிழாக்கள் குறித்து அப்டேட் பற்றியும் வந்து பார்க்குறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.